அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 4 இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா தமிழில் கடன் பத்திரம்னு அர்த்தம். அதாவது தீஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் த கம்பெனி இஸ் இஷ்யூடு டு த பப்ளிக் ஃபார் கெட்டிங் சம் அமௌண்ட் அஸ் லோன். அது வந்து என்ன பண்ணுவாங்க, கேரண்டி பேசிஸில் இல்லை பிளட்ஜ் பேசிஸில் 2 பேசிஸ்லேயும் வந்து இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் இஷ்யூங் த ஷேர்ஸ் டு த பப்ளிக், த கம்பெனி கேன் ஆல்சோ சம் போர்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் அஸ் டிபெஞ்சர்ஸ் டு த பப்ளிக். அப்போ அது பப்ளிக் வந்து டாக்குமெண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து கொடுக்கலாம். ஷேருக்கும் டிபெஞ்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, the share document generates dividends to the investors. இதே டிபெஞ்சர் டாக்குமெண்ட்ஸ் வந்து generate interest to the டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இரண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, dividends the company, if the company earns profit, then only the company can distribute the dividends to the shareholders. But இதே வந்து suppose whether the company gets profit or not, the company has to pay regular interest to the debenture holder. இதுதான் வந்து இதுக்கான வித்தியாசம். அப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் எ கம்பல்சரி. என்ன ஆகும் அப்படின்னா, லோன் வாங்குறாங்க பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை வேற ஏதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்தோ. அப்போ அப்படி லோன் வாங்கும்போது த கம்பெனி இஷ்யூஸ் சம் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் டு த இன்வெஸ்டார் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். யார் கொடுக்குறாங்களோ அந்த லெண்டருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது தான் வந்து டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது. எப்படி வந்து டிபெஞ்சர் டாக்குமெண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம், அதுக்கு அடுத்தது வந்து அது எப்படி ரெடீம் பண்ணலாம். ரெடீம் அப்படின்னா, redemption means the company is getting back its debentures document from debenture holders. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிபெஞ்சர் ஹோல்டர் கிட்ட இருந்து திருப்பி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஈவன் இது ரிடம்ஷன் அப்படின்றதுனா திருப்பி எடுத்துக்கிறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, த ரிடம்ஷன் வென் ஹேப்பன்ஸ் ஒன்லி த டாக்குமெண்ட் இஸ் ஃபுல்லி பெய்டு. டாக்குமெண்ட்டோட அமௌண்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அது வந்து நடக்கும். இதே வந்து ஷேர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னு இருக்கும். தோஸ் ஆர் ஃபெயில்டு டு பே த எனி இன்ஸ்டால்மெண்ட் பேட்டர்ன், ஏதாவது அலாட்மெண்ட்டோ, கால் 1 கால் 2 ஃபைனல் கால் ஏதாவது ஒன்று பே பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஃபர்ஃபீச்சர். இதே ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு வரும். ரிடம்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு கிடையாது. ஏன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பெர்மனன்ட் ஓனர் ஆஃப் த கம்பெனி. அவங்க தே ஆர் த பெர்மனன்ட் ஓனர் ஆஃப் த கம்பெனி. அதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு வரும். ஏன்னா அது வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு அது வந்து திருப்பி கம்பெனியே வந்து எடுத்துக்கும். அப்போ ரிடம்ஷன்ன்றது கம்பெனியே திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை திருப்பி எந்த பர்சனுக்கு நம்ம கொடுத்தோமோ அவங்ககிட்ட இருந்து திருப்பி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம் அமௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் தட் இஸ் கால்டு ரிடம்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த சாப்டருடைய ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியானது. இப்போ நம்ம சம் வந்து பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 4.72, exercise number 1. AXC Company Limited issued rupees 4 lakh 10% debentures of 100 each. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கல. இன்கேஸ் இந்த இடத்துல ருபீஸ்ன்னு கொடுக்காம கொஸ்டின்ல 4 lakhsன்னு கொடுத்துருந்துக்கிறாங்க அப்படின்னா 4 lakhs நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க 4 lakhs. அதே மாதிரி ஒரு டிபெஞ்சர்ஸ்க்கான டாக்குமெண்ட் வந்து 100 rupees அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு கெட் த நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 lakhs வந்து 100ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஒரு 4000 டிபெஞ்சர்ஸ்னு வச்சுப்போம். அப்போ 4000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிபெஞ்சர் டாக்குமெண்ட் வந்து 100 rupees அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூ. இந்த 10% இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்ட்ரெஸ்ட். அது கொஸ்டின்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது இன்ட்ரெஸ்ட். இது வந்து நம்ம கால்குலேஷனுக்குலாம் எடுக்க மாட்டோம். அது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபைடாக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அதை வந்து ஜஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the company has issued its debentures document with discount of 5%. ஸோ 5% டிஸ்கவுண்ட்டுக்கும் ப்ரீமியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட்னா ஒரிஜினல் ரேட்ல இருந்து கழிச்சுக்கணும். 100 rupeesல இருந்து
5% அப்போ ₹5 கழிச்சுக்கணும். இதே வந்து பிரீமியம் அப்படின்னா 15% அப்படின்னா ₹100ல ₹15 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 15% அப்போ ₹100ல 15% கண்டுபிடிச்சோம்னா ₹15 வந்து வரும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிஸ்கவுண்ட்னா கழிச்சுக்கணும். ப்ரீமியம்னா ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி இஷ்யூடு 5% டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து டிபெஞ்சர் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்றாங்க விச் ஆர் பேயபிள் ஆஃப்டர் 10 இயர்ஸ். அதாவது இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமேட்டு டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து ஒரு 10 வருஷம் அந்த டாக்குமெண்ட் வந்து வச்சுப்பாரு. ஆஃப்டர் த 10 இயர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 10 இயர்ஸ் அப்புறம் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஹேவ் டு செட்டில்ட் பேக் தேர் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் டு த கம்பெனி. இல்லை கம்பெனி வந்து டிபெஞ்சர் டாக்குமெண்ட்டை வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து திருப்பி வாங்கிப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் அவங்களுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா when the company is going to get back its debentures document from the debenture holders, the company gives extra 15% as premium. Premium வந்து என்ன பண்றாங்கன்னா 15% அப்போ 100%னா ப்ளஸ் ஒரு 15% சேர்ந்து 115%. எப்பவுமே 100% டிஃபால்ட். அப்போ 115% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்போ 15% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கும்போது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கம்பெனிக்கு லாஸ் தான். அப்போ ரெண்டுமே லாஸ் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல 5% அப்படின்னும் போது இதுவும் லாஸ் தான். இந்த இடத்துலையும் வந்து லாஸ் தான். இந்த லாஸை வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். சேம் அமௌண்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸாக காமிச்சுப்போம். இதே வந்து நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் நம்ம பார்க்கும்போது டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம்னா கம்பெனிக்கு லாஸு, ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கம்பெனிக்கு அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாபம். இதே ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் ப்ரீமியம் அப்படின்னும் போது இல்லை ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம் அப்படின்னும் போது ரெடீம் பண்ணும்போது கம்பெனி தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க அப்படின்னும் போது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து லாஸு. ஸோ இதெல்லாம் இது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு அடுத்து சம் வந்து பார்ப்போம். ஸோ இருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கான ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து கேஷ் கன்சன்ட்ரேஷன் மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணும்போது உடனே டிபெஞ்சர் ஹோல்டர் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கேயே ₹4 lakhs அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம 4 lakhs போடலாம். ஆனால் இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ இல்லை டிஸ்கவுண்ட்டு. அப்போ டிஃபால்ட்டாக நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும் 100% வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 100% அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 100% டிஸ்கவுண்ட்னும் போது கழிச்சிக்கலாம். அப்போ ஜென்ரலாக 100% வந்து நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது ஒரிஜினல் ரேட்டு. அப்போ அதில் 5% டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா அப்போ இஷ்யூடு வந்து எவ்வளோ இருக்கும்? இஷ்யூடு ரேட் வந்து 95% தான் இருக்கும். அப்போ ஆல்ரெடி வந்து அதோட ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 4 lakhs. அந்த 4 lakhsல 95% போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ₹3,80,000 மட்டும் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அமௌண்ட் உள்ள வருது, டாக்குமெண்ட் வெளியில் போகுது. ஏஎக்ஸ் கம்பெனிக்காக நம்ம கொஞ்சம் கிரியேட் பண்ணுறோம். அப்போ அமௌண்ட் உள்ள வருது, டாக்குமெண்ட் வெளியில் போகுது. அப்போ எப்பவுமே த்ரூ பேங்க் மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 3,80,000. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், சாரி டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இப்போ டிபெஞ்சர் டாக்குமெண்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுவும் கம்பெனிக்கு லாஸ் தான். அப்போது இதே 4 lakh எடுத்துப்போம். இது 5%. அப்போ இந்த 4 lakhsல 5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20,000 வரும். அது இதுவும் லாஸு. அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அந்த கான்செப்டில் இங்கே டெபிட் சைடில் வந்துடும். இங்கே டெபிட் வாட் கம்ஸ் இன் ரியல் அக்கௌண்ட் ரூல் அப்ளை ஆகிறதுனால டெபிட் சைடில் வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது லாஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து எதுக்காக போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறேன்னா இதை டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண முடியாது. இது கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 என்ட்ரி கிரெடிட் சைடு என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நம்ம டேலி பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய பேலன்ஸ் இது. ஸோ அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஒரிஜினல் ரேட் வந்து டிபெஞ்சர்ஸ் அந்த 4 lakhs அதை அப்படியே நம்ம கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இவங்க ரேட்டுன்னு கொடுத்ததுனால அப்படியே அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படியே இருக்குது. கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். 10% டிபெஞ்சர்ஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். அப்போ 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாக சொல்லிட்டு 4 lakhsன்னு மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆன் டிபெஞ்சர்ஸ். ஸோ ப்ரீமியம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கிரெடிட் சைடில் தான் வரும். அப்போது இது வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து 15% வந்து ரெடீம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 15% கொடுக்குறாங்க ப்ரீமியமாக. ஸோ அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ ப்ரீமியம்னாலே கிரெடிட் சைடில் தான் வரணும். அப்போ கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் ரேட் இந்த 4 lakhs அப்படியே தான் நம்ம எடுத்துப்போம். எல்லாத்துக்குமே அந்த 4 lakhs தான் நம்ம எடுத்திருப்போம். இந்த சேம் அதே 4 lakhs வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். ப்ரீமியத்தில் 15% ஆஸ் பர் த கொஸ்டின். அப்போ அது 15% கண்டுபிடிச்சோம்னா 60,000 அதை கிரெடிட் சைடில் வச்சுப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் எப்பவுமே அது எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சரிதான் நம்ம when we are going to prepare the account the debit and credit balance should be balanced. அது ரெண்டுமே வந்து டேலி ஆகணும். அப்படி இருந்தால் தான் நம்ம போட்ட சம் அது ஈவன் ஜேர்னல் என்ட்ரியாக இருந்தாலும் சரிதான் எனி அதர் லெட்ஜர் அக்கௌண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் டேலி ஆகணும். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க டெபிட் சைடில் அதாவது அதர் தென் போல்டு லெட்டர்ஸ் இதை தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். 3,80,000 20,000 இது மட்டும் தான் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 lakhs மட்டும்தான் இருக்குது. கிரெடிட் சைடில் நம்ம பார்க்கும்போது 4 lakhs ப்ளஸ் ஒரு ப்ரீமியத்தோடு சேர்த்து 60,000 வந்து இருக்குது. அப்போது டெபிட் சைடில் ஒரு 60,000 ஷார்ட்டேஜ் ஆகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். எதுக்காகனா ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி தான் வந்து திருப்பி அவங்களோட டாக்குமெண்ட்டை டிபெஞ்சர் ஹோல்டர் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ கம்பெனி தான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க. அப்போ அது வந்து லாஸு. அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் மட்டும் 2 இடத்துல வரும். ஒன்று கிரெடிட் சைடில் வரும். த சேம் அமௌண்ட் ஆல்சோ வில் பி தேர் இன் தி டெபிட் சைட். டெபிட் சைட்லேயும் அது வரும். ஸோ அப்படி இல்லை நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் டிஃப்ரென்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும். அது டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதாவது இஷ்யூ பண்ணும்போது லாஸில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கம்பெனி வந்து அஸ்யூம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ என்ட்ரி வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெரேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் நெரேஷன் ஒன்றும் இல்லை பீயிங் இஷ்யூ ஆஃப் ₹4,000 அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அட் 5% டிஸ்கவுண்ட்டு. 5% டிஸ்கவுண்ட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ரீபேயபிள் ஆர் ரிடம்ஷன் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஸோ 15% எக்ஸ்ட்ரா கொடுத்து ப்ரீமியமாக கொடுத்து திருப்பி கம்பெனி வந்து அதை ரெடீம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல்.